வணக்கம் என் அன்பான உறவுகளே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன். அனைத்து உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், சப்ஸ்கிரைபர்களுக்கும், இனிமேல் தொடரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க, இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சா நான் பெரிய வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி என்னோடய சகோதரி ஒருத்தவங்க ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளவுஸை நான் தைச்சிட்டேன். அவங்க வாங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுவோமா? சரி, இப்போ இந்த ப்ளவுஸ் தான் நம்ம தைச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸ் ரவுண்டு நெக்குது. பாப்பா சிம்பிளாக பைப்பிங் கேட்டாங்க. அதனால் சிம்பிளாக சின்னதாக வைமா, ரொம்ப பெருசாக வச்சிடாத அப்படின்னாங்க. ஆல்ரெடி நான் பெரிய பைப்பிங்காக தான் எடுத்தேன். அப்புறம் சின்னதாக வைக்க சொல்லவும் அப்படியே துணியை உள்ளே தள்ளிட்டேன். பாருங்க, தெரியுதா? அது மாதிரி கையிலையும் கொஞ்சம் பைப்பிங் வச்சு கேட்டாங்க. கையிலையும் தைச்சாச்சு. இது காட்டன் ப்ளவுஸு, லைனிங் கொடுத்து தைச்சிருக்கோம். ஃபுல்லாக நம்ம கையிலலாம் பாருங்கள், நல்லா ஓவர்லாக்லாம் கொடுத்துட்டோம். பார்த்திங்களா? அதேமாதிரி கை முண்டா சுற்றுறதுலேயும் ஓவர்லாக் கொடுத்தாச்சு. சைடு ஜாயிண்ட்டும் ஓவர்லாக் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக கையிலேருந்து இடுப்பேருந்து ஓவர்லாக் கொடுத்தாச்சு. அதனால் அந்த சகோதரி என்கிட்ட தான் தைப்பாங்க. இன்றைக்கும் வருஷப்பிறப்புக்கு உன் கையார தைச்சி கொடுமா, நான் போடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. தைச்சிருக்கேன். பாப்பா, என்கிட்ட ஜாக்கெட்லாம் தைச்சி வாங்குறீங்களே, எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தைக்கிறது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட தைச்சிப்பேன். நீங்கள் ப்ளவுஸ் கொடுக்குறத உங்களுக்கு நீங்கள் சொல்கிற டயத்துக்கு தைச்சி கரெக்டாக கொடுக்குறேன். கரெக்டாக கொடுத்துருங்க. அதான் தைச்சி கொடுத்துருவீங்களே, மறுநாளே தைச்சி கொடுத்துருவீங்களே. சரிம்மா சரிம்மா, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம ப்ளவுஸ் தைச்சி போடணும்னு சொல்லி கொண்டு கொடுத்தீங்களா. நம்ம கஸ்டமரை விடக்கூடாது. ரெண்டாவது நம்மள்கிட்ட ப்ளவுஸ் தைக்க வர்ற கஸ்டமர் எல்லாமே நம்ம உறவுகள் மாதிரி தான். கஸ்டமராகவே நினைக்கிறது இல்லை. பாக்கியத்தை காட்ட போனால் தையல் கற்றுக்கலாம், தையல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்ககிட்ட போனால் நம்மளுக்கு இதை பிடிச்சி கொடுங்கனாலும் நேரம் பாராமல் நான் பிடிச்சி கொடுப்பேன். நம்மள்கிட்ட பழக வர்ற பாப்பாங்கள்ட்ட கூட சரி இந்த பாப்பாட்ட கொடுத்து பிடிச்சிக்கோமா அப்படின்னு யார் வந்தாலும், இந்த பாப்பான்னு இல்லை, இப்போ நம்மள்கிட்ட இந்த ப்ளவுஸ் தைச்சிருக்காங்களே இவங்கன்னு இல்லை, யார் கேட்டாலும் டைம் இருந்தால் நான் உடனே அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவேன். பாருங்கள், இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சகோதரி என்கிட்ட தைச்சி வாங்குறது. எல்லாத்துக்கும் ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுங்கள். நான் சொல்லுவேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இவங்க என்னோட அன்பு சகோதரி தான். நம்ம வீட்டுக்கு எதிர்க்கிறதே இருக்காங்க. அதோட நாங்கள் எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எல்லாம் தங்கச்சி மாதிரி. ஆமாம், ஒரே மாதிரி வளர்ந்தது. வயிறும் வாயும் தான் வேறையே தவிர ஒரு குடும்பமாக இருந்து வளர்ந்தது. நான் இந்த இடத்துல வளர்ந்து வரும்போது ஆத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்பவே என் மேலே பாசமாக இருப்பாங்க. என்ன சமைச்சாலும் என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. எதாக இருந்தாலும் பாக்கியத்தோடு அந்த 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 அவங்க அந்த வீட்டில் ஒரு தம்பி, 3 பொம்பளை பிள்ளைங்க. அதில் எனக்கு மூத்தவங்க ஒருத்தவங்க அக்கா. எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அதனால் இன்னும் எங்களுக்கு ஒரு வேற்றுமை தெரியாது. எல்லாரும் ஒரு உறவுகள் மாதிரி, ஒரு குடும்பத்தில் எப்படி நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சாலும் இது நம்ம வீட்டு தேவை அப்படின்னு எடுத்து பார்க்குற மாதிரி உறவுகள் தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் இதே மகிழ்ச்சியோட எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நம்ம இந்த தமிழ் புத்தாண்டை சந்தோஷமாக கொண்டாடணும். இப்போ அந்த பாப்பா வந்தாங்க, கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டேமான்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லோரும் தமிழ் புத்தாண்டுக்கு கோயிலுக்கு போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சைடில் கட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ இடையில கட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு சகோதரி என்ன செஞ்சாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க வீடியோ, ஏன் நீங்கள் வீடியோ போட மாட்டேன்னு சொல்கிறீங்க, போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுதோ இல்லையோ, மக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கான உறவுகள் நம்மளை பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்கல்ல, உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு போகிறாங்கல்ல, அது உங்களுக்கு பெருமை தானே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வருஷப்பிறப்பாருக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறீங்கன்ட்டு
ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கே அந்த தருமபுரியிலேருந்து வந்துச்சு அந்த ஃபோன். சரி உடனே அவங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கிட்டேன். வீடியோவும் நான் போடுறேம்மா, இதோ உடனே பேசி நான் வீடியோ போடுறேம்மா அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போடணும்க்கா, நீங்கள் யார் எதுக்காகவும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது, மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, கொஞ்சம் காலதாமதமாகுது அப்படின்னாங்க. சரிம்மா நான் சந்தோஷமாக போடுறேம்மான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அம்மா அது மாதிரி வீடியோ போட்டு இன்றைக்கி இப்படி இப்போ இந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. என்னோடய உறவுகள் எல்லாருமே என்கிட்ட வந்து ஃபோனில் பேசினாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடுங்க, நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால எல்லாம் அந்த கோரிக்கையை நான் மனசார ஏற்றுக்கிட்டு வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.